ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.3ல் 10வது சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அருகில் உள்ள அட்டவணையில் இந்த இருக்குதுல்ல, இந்த அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க மற்றும் முன்னங்கையின் நீளம் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கான உறவை y = ax + b என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். அதுக்கடுத்து முதல் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அட்டவணையில் முன்னங்கை நீளம் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரில், அடுத்து உயரம் அங்குலத்தில் கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க அதை பார்த்துருவோம். இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் சப்டிவிஷன். இப்போ இந்த அட்டவணையில் முன்னங்கை நீளம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உயரம் அங்குலத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. முதல் நபருக்கு 35 சென்டிமீட்டர் முன்னங்கை நீளம், அதே மாதிரி உயரம் 56 அங்குலம். அடுத்த நம்பருக்கு 45 சென்டிமீட்டர் முன்னங்கை நீளம், உயரம் 65 அங்குலம். அதே மாதிரி மூணாவது நம்பருக்கு 50 சென்டிமீட்டர் முன்னங்கை நீளம், 69.5 அங்குலம் உயரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாலாவது நம்பருக்கு 55 சென்டிமீட்டர் முன்னங்கை நீளம், அதே மாதிரி 74 அங்குலம் உயரம் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் சப்டிவிஷனில் இந்த உறவு சார்பாகுமான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை ஒரு கணமாக எடுத்துக்கிறணும், இதை ஒரு கணமாக எடுத்துக்கிறணும். இந்த y கணம், இது 35, இதுக்கு 56 அங்குலம், இதை குறிச்சுக்கணும். அடுத்து 45, 65 அங்குலம், 50 சென்டிமீட்டருக்கு 69.5 அங்குலம் உயரம் குறிச்சுக்கணும். அடுத்து 55 சென்டிமீட்டருக்கு 74 அங்குலம் உயரம், இதை குறிச்சாச்சு. இப்போ மதிப்பகத்தில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு நிழல் உரு இருக்குது, அதனால இது சார்புன்னு சொல்லிடலாம். லாஸ்ட் இது எழுதிக்கணும். மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு நிழலுரு உள்ளது, எனவே இந்த உறவு சார்பாகும் சொல்லி எழுதிக்கிறணும். அடுத்த சப்டிவிஷன் a மற்றும் b ஐ காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே y = ax + bன்னு சொல்லி கணக்கில் கொடுத்துருக்காங்க. y = ax + b எழுதிக்கிடுவோம். அடுத்த அட்டவணையிலிருந்து எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் எடுத்து எழுதிக்கலாம். முதல் நம்பருக்கு 35 சென்டிமீட்டர் முன்னங்கை நீளம், அதே மாதிரி 56 உயரம். ஒய் என்ன இருக்கு, 56 இருக்கு. எக்ஸ் என்ன இருக்கு, 35 இருக்கு. இதை இதில் பிரதிட்டோம்னா 56 = a × 35 + b. இது எப்படி எழுதிக்கலாம்னா 35a + b இது 56 இருக்கும். இதை மாற்றி எழுதிக்கிடுவோம். 35a + b = 56. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து அடுத்த நபருக்கு எக்ஸோட மதிப்பு 45, ஒய்யோட மதிப்பு 65. அதை இந்த சமன்பாடில் பிரதியிட போகிறோம். இங்கே ஒய்யோட மதிப்பு 65 இருக்கு. 65 = எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது, 45 இருக்கு. a × 45 + b எழுதியாச்சு. = 45a + b இங்கிட்ட 65 இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்னா 45a + b = 65 சொல்லி எழுதிக்கலாம். இது சமன்பாடு 2ன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். இப்போ சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் தீர்க்கணும். இப்போ சமன்பாடு 2 முதல் எழுதிக்கிடுவோம். 2லேருந்து சமன்பாடு 1 கழிக்க போகிறோம். இப்போ சமன்பாடு 2 எழுதிக்கிடுவோம். 45a + b = 65. அடுத்த சமன்பாடு 1 35a + b = 56 எழுதிட்டு இதை கழிக்க போகிறோம். 2 - 1
இப்போ எல்லாத்துக்கும் குறிய மாற்றணும். மைனஸ் மைனஸ் சொல்லி மாற்றியாச்சு. 45 35 கழிச்சோம்னா 10 இருக்கும். 10 இது வந்து கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 65 மைனஸ் 56 9 சொல்லி கிடைக்கும். ஏ ஈக்குவல் டு 9/10, அதாவது 0.9. ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, 0.9. ஏவோட மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிடன்னு சொல்லி எழுதிக்கணும். சமன்பாடு 1 எழுதிக்கிடுவோம். 35 a + b = 56. 35 × 0.9 + b = 56. இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்னா 31.5 சொல்லி கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கணும், இங்கே வச்சுருக்கோம். ப்ளஸ் b = 56. b மட்டும் தான் தேவை, அதனால் 56. இங்கே ப்ளஸில் இருக்க இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 31.5 சொல்லி மாறும். இது ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா 24.5 சொல்லி கிடைக்கும். பியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. a = 0.9, அடுத்து b = 24.5. ரெண்டாவது சப்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது சப்டிஷன். முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எக்ஸோட மதிப்பு என்ன? 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கிறோம். எக்ஸ் = 40 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? உயரம் கேட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு சமன்பாடு தெரியும். y = ax + bன்னு சொல்லி கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கணும். இங்கே ஏவோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே, 0.9. அடுத்து பியோட மதிப்பு 24.5. அது அப்படி இதில் பிரதியிட போகிறோம். y = ஏவோட மதிப்பு 0.9 × எக்ஸோட மதிப்பு 40 ப்ளஸ் பியோட மதிப்பு 24.5. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 36 சொல்லி கிடைக்கும். ப்ளஸ் 24.5. இது லாஸ்ட் இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்னா 60.5 சொல்லி கிடைக்கும். ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. y = 60.5 அங்குலம் எழுதிடணும். அடுத்து நாலாவது சப்டிவிஷன். என்ன கேட்டிருக்காங்க? உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒய்யோட மதிப்பு 53.3 அங்குலம் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சமன்பாடு y = ax + b. இங்கே வந்து ஏவோட மதிப்பு 0.9, அடுத்து பியோட மதிப்பு 24.5. அது எல்லாத்தையுமே இதில் பிரதியிட போகிறோம். 53.3 = 0.9 × x + 24.5. இப்போ இதை வந்து 0.9x + 24.5 = 53.3 இப்படி எழுதிக்கலாம். இப்போ 0.9x = 53.3 மைனஸ் இட்டு இருக்க ப்ளஸ் இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் ஆகும் 24.5. இது ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா 28.8 சொல்லி கிடைக்கும். 0.9x = இது கிடைக்குது. இப்போ எக்ஸ் மட்டும்தான் தேவை. இங்கே இருக்க பெருக்கல் இங்கிட்டு போச்சுன்னா வகுத்தலில் மாறும். 28.8 வகுத்தல் 0.9. மேலையும் கிளையும் 10ஆல் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்னா 288/9 சொல்லி கிடைக்கும். இதை அடி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா 32 சொல்லி கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு x = 32 சென்டிமீட்டர். மறக்காமல் அழகையும் சேர்த்து எழுதணும். 4 சப்டிவிஷனுமே கண்டுபிடிச்சாச்சு.